பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செந்தில் வந்து மீனா கிட்டே கேட்குறாங்க, நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி. மீனா வந்து முதல்ல மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆட்டோக்காரன் வந்து என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான், அங்கே எதுக்கு நீ போகிற, இனிமேல் அங்கே போகிற வேலை வச்சுக்காத, அவங்க நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சுனா என்ன பிரச்சனை நடக்கும் உனக்கு தெரியாதா, எங்கள் அண்ணனையும் அவங்களையும் நீ சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலும் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் சரவணன், பழனி, அதுக்கப்புறம் நம்ம கதிர் 3 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்லி எந்திச்சு போயிடுவார். பழனிக்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். மாமா அவள் என்ன கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி கூட ஏமாற்றிட்டா மாமா, உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் எனக்கு மட்டும் ஏமாமா இதேமாரி ஒரு பொண்ணு கிடச்சிச்சு, நான் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை, நான் அவளுக்கு வந்து நான் டைவர்ஸ் பேப்பரை அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பழனி வந்து எதுக்கடா இப்படி பண்ண, யாருக்கிட்டையும் கேட்காம இந்த ஒரு முடிவு எடுத்துட்டே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டது. ஆமாம்மா எனக்கு மட்டும் தான் அதில் வழி தெரியும் அப்படின்னு சொல்லி அலறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கோமதிக்கு இது தெரியாது. பாண்டியன் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இது தீர்வாகாது, இனிமேல் இந்த பழக்கம் வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. போய் படுத்துக்கோங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்ததுமே ராஜு வந்து கதிரை பிடிச்சி திட்டுறாங்க. இனிமேல் இப்படி குடிச்சேன்னு வச்சுக்க என் கை தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ராஜுன்னு சொல்லி தான் புலம்புவாங்க. அதை ராஜு கூட கேட்டுருவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.